உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரம் பெற்றிருக்கின்ற போதுதான் சானி அபயசேகர மற்றும் ரவி செனிவிரத்தினவையும் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போது உதய கம்மன்வல உத்தரவிட்டிருக்கின்றார். ஊடக சந்திப்பிலே பல ஆதாரங்களையும் அடுக்கியிருக்கின்றார். சானி அபயசேகர மற்றும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளரையும் இந்த ரவி செனிவிரத்தினவையும் தூக்கி சிறையிலே போட வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்திருக்கின்றார், அல்லது ஒரு அறிவுறுத்தலை ஒன்றை கொடுத்திருக்கின்றார் உதய கம்மன்வல. மேலும் நேற்றைய தினம் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பிலே மிக முக்கியமான 2 அதிகாரிகள், அதுவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்ற விடயமும் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதன் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்திலே வழங்கிய வாக்குமூலங்களும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம், கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர், இலங்கையினுடைய 34வது போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர மற்றும் அப்போது குறிப்பாக நல்லாட்சி கால அரசாங்கத்திலே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதுவும் 76 வருட 1976ஆம் ஆண்டுக்கு பின்னர் மரண தண்டனை என்ற ஒரு விடயம் இப்போதுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம் என்ற தகவல்களும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறுவதற்கு காரணமே இந்த 2 பேரும் மிக மிக முக்கியமான அதிகாரிகள், அல்லது மிக மிக முக்கியமான பொறுப்பு. ஒருவர் போலீஸ் மா அதிபர், முன்னாள் போலீஸ் மா அதிபர், இலங்கையின் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர. அதே போன்று மற்றொருவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு செயலாளர், அதாவது கோட்டாபய ராஜபக்ச இந்த மஹிந்த ஆட்சி காலத்தில் இருந்த அதே பொறுப்பு தான் இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நல்லாட்சி காலம், குறிப்பாக மைத்திரியின் காலத்தில் இருந்த பொறுப்பு. எனவே 2 பேருக்குமே இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன், எதற்காக என்று எல்லோருக்கும் தெரிந்ததுதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் அல்லது புலனாய்வு தகவல் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறினார்கள், இந்த கொலை குற்றத்திற்கு காரணமானார்கள், அல்லது கொலை செய்ய முயற்சி என்ற பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளிலே இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தான் அதனுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதிலே இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு 855 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதலாம். அதிலே 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது. இதனால் அவருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் பூஜித ஜெயசுந்தர போலீஸ் மா அதிபருக்கும், முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது பூஜித ஜெயசுந்தர பல தன் தரப்பு கருத்துக்களையும் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றாராம். இதன்போது தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக தன்னுடைய தண்டனையை குறைக்கும்படி, அல்லது தனக்கு வழங்கப் போகின்ற தீர்ப்பை கருணை அடிப்படையிலான தீர்ப்பை வழங்குங்கள் என்ற அந்த தீர்ப்புக்கு முன்னர் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதோடு நான் மாத்திரம்தான் இதிலே பிடிபட்டிருக்கின்றேன், இன்னும் பலர் தப்பி விட்டார்கள் என்பதை சொல்லி இருக்கின்றாராம். அதைத்தான் காலகாலமாக கேட்கின்றார்கள். அது யார் யார் என்பதை பலருடைய பெயரை உச்சரித்திருக்கின்றார்கள். அதிலே முன்னாள் ஜனாதிபதி ஒருவருடைய பெயரும் வந்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பூஜித ஜெயசுந்தர சொல்லியிருக்கின்றார், நான் அகப்பட்டிருக்கின்றேன், இது பலருடைய சதிகளால், ஆனால் பலர் தப்பி விட்டார்கள் என்றும் தனக்கு கருணை அடிப்படையிலான தீர்ப்பினை வழங்கும்படியும் அவர் கேட்டிருந்தாராம். அத்தோடு எனக்கு இந்த விடயங்கள் எல்லாம் முன்ஜென்மத்திலே செய்த கர்ம வினைகள் தான் என்னை பின்தொடர்கின்றது என்ற அடிப்படையிலும் இதுவரை காலமும் நான் போலீஸ் வேலையில் இணைந்து நான் எந்த குற்றங்களும் செய்யவில்லை, நேர்மையாக போலீஸ் திணைக்களத்திற்கு தான் சேவையாற்றினேன், மக்களுக்கு சேவையாற்றினேன், இந்த நாட்டிற்காக நான் சேவையாற்றினேன், ஆனால் எனக்கு கிடைத்திருக்கின்ற தண்டனை என்பது மரண தண்டனையா என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றாராம். அதே போன்றுதான் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சொல்லியிருக்கின்றாராம், எனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை இட்டு 2 பேர் மகிழ்ச்சி அடைய போகின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றாராம். யார் யார் அந்த 2 பேர் என்று பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மகிழ்ச்சி அடைவாராம். அதே போன்று அப்போதைய அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்த இந்த நிலந்த ஜெயவர்தன என்று சொல்லப்படுகின்ற அவரும்
மகிழ்ச்சி அடைவாராம். காரணம், வேண்டுமென்றே தன்னை திட்டமிட்டதற்குள்ளே மாட்டி விட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற பிற்பட்ட காலப்பகுதிகளில் சட்டமாதிபர் சொல்லியிருக்கின்றாராம், மேலும் பலரை கைது செய்யுங்கள் என்று சொன்னபோது இந்த மைத்திரிபால சிறிசேன இடையிலே குறுக்கிட்டு இந்த விடயங்களெல்லாம் அவர் வாக்குமூலமாக வழங்கி இருக்கின்றார். தன்னுடைய தீர்ப்புக்கு முன்னர் இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சொல்லியிருக்கின்றார் நீதிமன்றத்திலே. அதாவது மேலும் பலரை சட்டமாதிபர் கைது செய்யும்படி உத்தரவிட்டாராம். ஆனால் உடனடியாக இந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அப்போது ஜனாதிபதியாக இருந்தபோது குறுக்கிட்டு இல்லை எல்லோரையும் கைது செய்ய தேவையில்லை, அப்போதைய போலீஸ் மாதிபர் இந்த பூஜித ஜெயசுந்தரவையும் பாதுகாப்பு செயலாளராக இருந்த இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை மாத்திரம் கைது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றாராம். இந்த கைது வளையத்துக்குள்ளே சிக்க இருந்த மிக முக்கியமான நபர் யார் என்று பார்க்கின்ற போது நிலந்த ஜெயவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற நபர். அவர்தான் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தாராம். இவருக்குத்தான் முன்கூட்டியே செய்திகள் எல்லாம் கிடைத்திருந்ததாம். அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட போகின்றது அல்லது இப்படியான ஒரு மோசமான விளைவுகளை ஒரு குழு, பயங்கரவாத குழு ஒன்று செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற புலனாய்வு தகவல்கள் எல்லாம் கிடைத்திருந்ததாம் இந்த பாதுகாப்பு தரப்பினருக்கு. அதிலே மிக முக்கியமானவர் தான் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த இந்த நிலந்த ஜெயவர்த்தன் என்று சொல்லப்படுகின்ற நபர். அவர் அந்த தகவல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முதல் நாள் தான் சொல்கின்றாராம், இந்த பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் இந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு சொல்கின்றாராம், இப்படி ஒன்று நடக்கப் போகின்றது என்று முதல் நாள் தான் மாலை அளவிலே சொல்லப்பட்டதாம். எனவே அந்த விடயம் அவரை ஏற்கனவே தெரிந்து வைத்துக்கொண்டு அதனை முதல் நாள் தான் எங்களுக்கு சொல்லியிருந்தார் என்பதை நீதிமன்றத்திலே இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ வாக்குமூலமாக அல்லது தனக்கு அந்த இறுதி தருண பேச்சிலே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ. எனவே இதிலே மிக முக்கியமான குற்றவாளி முன்னாள் இந்த அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் பணிப்பாளராக இருந்த இந்த நிலந்த ஜெயவர்த்தன தான். அவரை தப்ப வைப்பதற்காகத்தான் மைத்திரிபால உட்பட அப்போதைய சட்டமாதிபரும் பல வேலைகள் செய்திருக்கின்றார்கள். இப்படி பலர் தப்பிவிட்டார்கள். நாங்கள் இப்போது இந்த விடயத்திற்குள்ளே வேண்டுமென்று சதி செய்து மாட்டிவிடப்பட்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இதுதான் ஒரு மிக முக்கியமான விடயம். எனவே இவர்கள் இப்போது சிறைக்கு சென்று பலரை காட்டிக் கொடுக்க போகின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். காரணம், அதிலே மைத்திரிபால சிறிசேனவின் தலையும் உருளுமோ என்ற ஒரு ஐயம் எழுந்திருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று பார்த்திருந்தேன். மைத்திரிபால சிறிசேன ஒரு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு விட்டு வெளியே செல்கின்றார். ஊடகவியலாளர்கள் இந்த வழங்கப்பட்ட மரண தண்டனை தொடர்பிலே ஏதும் சொல்ல முடியுமா என்று கேட்கின்ற போது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று அவருடைய முகத்திலே தெரிகின்றது அந்த அச்ச நிலைமை. அப்படியே கடந்து சென்று விட்டார் இந்த மைத்திரிபால சிறிசேன. எனவே இப்போது தீவிர விசாரணைகள், அதாவது இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறப் போகின்றது என்று முன்கூட்டியே தெரிந்திருந்ததாம். அதான் மிக முக்கியமான விடயம். அதிலே உயர்மட்ட பாதுகாப்பு குழுவினர் அல்லது உயர்மட்ட பாதுகாப்பு பிரிவினர் பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அப்போது பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையிலே மைத்திரிபாலவும் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் இந்த சம்பவத்தை தடுக்க தவறினார்கள் என்ற அடிப்படையிலே எங்கள் மீதுதான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது என்று இப்போது இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்திலே வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கின்றாராம். அதன் பின்னர் தான் மரண தண்டனை என்று உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெலிகடை சிறைச்சாலைக்கு அவர்கள் இன்றைய தினம் காலை அளவிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே மிக முக்கியமான விடயம், மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்விதான் எல்லோராலும் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலாம் இதுவரையிலே நானும் ஊடகங்களில் பார்த்த செய்திதான், இதுவரையிலே 1976ஆம் ஆண்டுக்கு பின்னர் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லையாம். ஆனால் இலங்கையினுடைய சட்டத்திலே மரண தண்டனை இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. குற்றவியல் சட்ட வழக்குகளில் இந்த மரண தண்டனை இருக்கின்றதாம். அது இன்னும் நீக்கப்படவில்லை. ஆனாலும் மரண தண்டனை 1976ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிறைவேற்றப்படவில்லையாம். அது நேரடியாக ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகின்றது என்றுதான் சொல்லப்படுகின்றது. மரண தண்டனை ஒன்று நிறைவேற்றப்படவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். இப்போது இந்த இரண்டு பேருமே சிரித்தபடியே, அவர்கள் மனதுக்குள்ளே அழுது கொண்டிருந்தாலும் வெளியிலே ஊடகங்கள் முன் சிரித்தபடி அவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் உயர் நீதிமன்றத்திலே இப்போது தீர்ப்பு வழங்கியது நிரந்தர மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதிலே 2 நீதிபதிகள் இவர்களுக்கு மரண தண்டனையையும், ஒரு நீதிபதி இவர்களுடைய சாட்சியங்கள் அல்லது அந்த அளவுக்கு அது அழுத்தம் இல்லாமல் இருப்பதனால் இவர்களை விடுவிக்கின்றோம் என்றும் தீர்ப்பளித்திருக்கின்றனர். எனவே பெரும்பான்மை 2 பேர் மரண தண்டனை என்பது விதித்ததனால் அங்கே அவர்கள் சிறை செல்ல வேண்டிய மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யலாமாம்
இவர்களுடைய மரண தண்டனை தொடர்பாக அல்லது இவர்களுக்கு வழங்கப்பட்டது அநீதி என்றால் இந்த வழக்கை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் இவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. காரணம், அவர்கள் செய்தே ஆவார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அல்லது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கின்றது. ஒரு ஜனாதிபதியிலே 34வது சரத்தின் அடிப்படையிலாம், அரசியலமைப்பின் 34வது சரத்தின் அடிப்படையிலே ஒரு ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையை, மரண தண்டனையோ அல்லது தண்டனையை இடைநிறுத்தலாம், அல்லது அவருக்கு வழங்கப்படுகின்ற காலத்தை குறைக்கலாம், அல்லது அதனுடைய தண்டனையை குறைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது தண்டனையை நீக்கலாம். அதாவது பொது மன்னிப்பு என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு தண்டனையை நீக்கி விடுதலை செய்யலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஒன்று, ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே விடுதலை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உயர் நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்து தங்கள் மீது குற்றமில்லை என்று நிரூபித்தாலும் அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பிடப்பட்டிருக்கின்றது. பலர் இப்போது ஓடி ஒளிய ஆரம்பித்திருப்பார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தடுக்க தவறினார்கள். இந்த 268 பேர் மரணத்திற்கும் 586 பேர் காயத்திற்கும் காரணமாக அமைந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் இவர்களுக்கு இப்போது மரண தண்டனை. அதை திட்டமிட்டார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது சுரேஷ் சாலே சிறையிலே இருக்கின்றார். சுரேஷ் சாலேவின் பின்னர் ஒரு அதான் தெரிந்ததுதானே, கோட்டா தரப்பு இருக்கின்றது, ராஜபக்சக்கள் தரப்பு இருக்கின்றது என்றெல்லாம் தகவல் வெளியாகி வருகின்றது. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தெரிந்த ஒரு விடயம்தான், அவர்கள் தான் இருக்கலாம் என்று. அதை இந்த தாக்குதலை செய்தது இந்த பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள், அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதிலே இந்த ராஜபக்சக்கள் தரப்பின் மீது குற்றம் தொடர்ச்சியாக சுமத்தப்படுகின்றது. அது தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார் இந்த சுரேஷ் சாலே. எனவே தடுக்க தவறியவர்களுக்கே மரண தண்டனை என்றால் அதை திட்டமிட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்பது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், இப்போது வாய் திறந்திருக்கின்றார் உதயகமன்பிள்ளை. எந்த ஒரு வழக்கு தீர்ப்பு வந்தாலும், என்ன நடந்தாலும், அரசாங்கம் புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த உதயகமன்பிள்ளை வாய் திறந்து விடுவார். இந்த மெட்ரோ பேருந்துகள் இறக்கப்பட்டதை மாத்திரம் இன்னும் வாய் திறக்கவில்லை, கொஞ்ச நாளில் அதுவும் திறந்து விடுவார். இந்த பேருந்துகள் எல்லாம் இங்கே தேவையில்லை, பழைய பேருந்துகளை ஓட விடுங்கள் என்ற அடிப்படையில் சொன்னாலும் சொல்லுவார் இந்த உதயகமன்பிள்ளை. இப்போது சொல்லியிருக்கின்றார் உதயகமன்பிள்ளை, இவர்களுக்கு மாத்திரம் மரண தண்டனை வழங்கியது போதாதாம். இப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் சானி அபேசகர மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரத்தின தொடர்பாகவும் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமாம். இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தாலும் இவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்குமாம். காரணம் என்னொன்று பார்க்கும்போது பல ஆதாரங்களை சொல்லியிருக்கின்றார். இந்த ரவி செனிவிரத்தின மற்றும் சானி அபேசகர் ஆகியோர் முன்னைய காலத்தில் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்ற போதும் அதற்கு முற்பட்ட காலங்களிலும் நல்லாட்சி கால அரசாங்கத்திலும் அவர்கள் மிக முக்கியமான பதவிகளில் இருந்தார்களாம். அதிலே இந்த புலனாய்வு திணைக்களத்தினுடைய பிரதி போலீஸ் மாதிபராக ரவி செனிவிரத்தின இருந்தாராம். அவர் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கின்றார். அதேபோன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக சானி அபேசகர் இருந்தாராம். அவர் இப்போதும் அதே பதவி நிலையிலே தான் இருக்கின்றார். எனவே இவர்களுக்கு முன்கூட்டிய தகவல்கள் கிடைத்திருந்தது. ஆனால் இதனை தடுக்க தவறினார்கள் என்றால் இவர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்யலாம். இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தாலும் இவர்களும் சிறைக்கு செல்ல வேண்டி வரும், மரண தண்டனை வழங்கப்படும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக வவுனதீவு பகுதியிலே 2 போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட விடயம் சார்ந்து தகவல்களை இந்த சானி அபேசகர் ரவி செனிவிரத்தின தரப்பு விசாரித்து வந்தார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார். அதேபோன்று மட்டக்களப்பு பகுதியிலே இந்த குண்டு தாக்குதல் ஒத்திகைகள் இடம்பெற்ற தகவல் கிடைத்தும் அது தொடர்பாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததாம். மாவனல்ல புத்தர் சிலை உடைப்பு விடயம் சார்ந்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததாம். அதேபோன்று இந்த வனத்து வில்லு பகுதியிலே வெடிபொருட்கள் மீட்கப்பட்ட விடயம் சார்ந்தும் கைது செய்யப்பட்ட நபர் வழங்கிய வாக்குமூலத்திலே சஹ்ரான் என்ற ஒரு தரப்பு அல்லது சஹ்ரான் குழு ஒன்று மிக பெரும் தாக்குதலுக்கு திட்டமிடுகின்றார்கள் என்ற தகவலை அவர் வாக்குமூலமாக வழங்கியிருந்தாராம். அதனையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரித்து வந்ததாம். ஆனால் இவற்றுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர்களும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் தான். எனவே ரவி செனிவிரத்தின மற்றும் சானி அபேசகர மீதும் இப்போது வழக்கு தாக்கல் செய்து அவர்களையும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் அவர்களுக்கும் என்ற அடிப்படையிலே உதயகமன்பிள்ளை தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். கடுமையாக பேசியிருக்கின்றார் உதயகமன்பிள்ளை. மேலும் இப்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கானது தீவிர விசாரணையில் இருக்கின்ற போதுதான், அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் கடந்தும் இன்னும் தீர்ப்பு ஒன்று கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கிருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபை, இலங்கை கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆதங்கம். அவர்கள் தொடர்ச்சியாகவே அழுத்தங்களை கொடுத்து வந்தார்கள். இப்போது அதனுடைய விசாரணைகள் ஏதோ ஒரு புறம் சிறப்பாக நடைபெறுகின்றது என்பதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்போது 2 பேருக்கு மரண தண்டனை என்பது அது நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற விடயமானது நீதித்துறை மீது மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை உருவாக்கி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம்.
பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் யார் யாரெல்லாம் இந்த விடயம் சார்ந்த அல்லது இந்த வழக்கு சார்ந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தார்கள், பயன்படுத்தினார்கள் அல்லது தெரிந்திருந்தும் தடுக்க தவறினார்கள் என்று யார் யாரெல்லாம் சிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.